5 முட்டை ஊற்றணும். பார்த்தீங்கன்னா 5 முட்டை. இந்த 1/2 கிலோவுக்கு 5 முட்டை. தேவையான அளவு உப்பு போடணும். அப்புறம் இதை மிளகு சீரகமா மிளகு பொடி உப்பு போடணும். 1 டீஸ்பூன் போடணும். இது ஒரு தேவையான உப்பு. இது 1/2 கிலோவுக்கு 5 முட்டை போட்டு வளரணும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் கடையில் செஞ்சால் உடம்புக்கு கெடுதியானது. வீட்டில் நம்ம தேவையான பிள்ளைகளை செய்து கொடுக்குறதுக்காக ஏற்பாடு. இந்த எண்ணெய் எண்ணெய் ஒரு 100 கிராம் இருக்குமா? 150 கிராம் ஒரு எண்ணெய் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் போடணும். முதல்ல வெங்காயம் போட்டு வதக்கணும். புண்ணேரமாக வதங்கணுமா? நல்லா வதங்கணும். முட்டையை வதக்கியாச்சு. இது வெங்காயத்தை வதங்கணும். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இதெல்லாம் கடையில் வந்து செய்யும்போது வேகமாக செய்வாங்க. அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அது சக்கரை போடணுமா? எதுக்கு? 1/2 ஸ்பூன் சக்கரை. எதுக்கு? சக்கரை போடணுமா? போட்டால் தான் டேஸ்ட்டுக்காக போட சொல்கிறாங்க. அஜினமோட்டோவும் கொஞ்சம் போடணும். அஜினமோட்டோ கொஞ்சம் நேரம் போடணும். அது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை தான். ரெகுலராக இது டேஸ்ட்டுக்கு போடணும். ஆமாம், இது போட்டால் சாப்பிட முடியாது. ஆனால் அது போடாமல் இருக்க சாப்பிட தான் அவங்க விருப்பம். அது போடாமல் இருக்க தான் சிறந்தது. தேவைப்படுறவங்க கொஞ்சம் நேரம் போடுவோம். இப்போ என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்றவங்க பிரச்சனை இல்லை. அடிக்கடி சாப்பிட்றவங்க தான் அது பிரச்சனை. அது மாதிரி டெய்லி போகிறவங்க போடாமல் இருக்கிறது நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அது எவ்வளோ தேவையான அளவா? இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் போடணும். இது 1/2 கிலோவுக்கு செய்ய வேண்டிய முறை. இது ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? குறைஞ்சது ஒரு 5-6 பேர் சாப்பிடுவோம். இல்லைம்மா, 5-6 பேர் சாப்பிடுவோம். காலை நாஸ்டாக்கு பசங்களுக்கு தான். பெரியவங்களுக்கு அவ்வளோ பத்தாது. 1/2 கிலோ 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ சின்ன பசங்க தான் 4-5-6 பேர் சாப்பிடுவோம். இஞ்சி 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக வதக்கணும். கொஞ்சம் தீஞ்சிடக்கூடாதுல்ல, தீயக்கூடாது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ கேரட் போடணும். குக்கும்பர், அப்புறம் குடமிளகா. இது பண்ணு. மிளகாத்து இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள். அது கொஞ்சம் கலருக்காண்டியா? காஷ்மீர் மிளகாத்தூள் போடணும். நல்லா 2 ஸ்பூன் போட்டாச்சு. இதுனா இது சாதா மிளகாத்தூளா?
இது இது காரத்துக்காண்டி சாதா மிளகா. அதில் காரம் இருக்காது. அதில் காரம் இருக்காது. காஷ்மீர் மிளகாத்தூள் தான் காரம் இருக்காது. இது வந்து நம்ம லோக்கல் மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும். அது 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூனா 1.5 ஸ்பூன் காரம் உள்ளவங்க கொஞ்சம் தேவைக்கு போட்டு வேண்டியது. ஏன்னா மிளகாத்தூள் ஆனால் ஒரு சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. நான் 1.5 தான் போட்டுவோம். எங்கள் வீட்டில் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அதனால் கேரட்டு போட்டுரும். வதக்குறது கேரட்டு வதக்குறாங்க. கேரட்டு வதக்குறாங்க. அதை போட்டு கொஞ்சம் வந்து நல்லா வேக வரைக்கும் வதக்கும். இந்த கடையில் அட்டை போட்டப்போ குதிக்கும். அந்த மாதிரி குதிக்க முடியாது. ஏன்னா இது வீட்டில் சமைக்கிறது தான் நம்ம காட்டுறோம். கடையில் 5 மினிட்ஸில் பண்ணிடுவாங்க. அதோட ஸ்டவ்வோட வேகம் வேறு, அதோட ஸ்பீடு வேறு, அதோட செய்யக்கூடிய முறை வேறு. அதனால் வந்து அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வீட்டு பர்னரோட ஸ்பீடு கம்மி, அதோட ஸ்பீடு ஜாஸ்தி. அதனால் அது அந்த முறை கிடையாது, நம்ம வியாபார முறை கிடையாது. இது வீட்டில் செய்யக்கூடிய முறை. முட்டையை போட்டுருக்கோம். கேரட்லாம் போட்டு குக்கும்பர் தான் போட்டு குடமிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த கூட்டை அப்படியே என்ன பண்ணுறோம், இதை மாட்டோம், கிளறோம். ஏன் ஒரு நேரம் ஆகுதுன்னு நினைப்பாங்க மக்கள். செய்யக்கூடிய முறை இது மாதிரி வீட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். வீட்டு சமையல் வந்து அப்படி தான். அதோட ஸ்பீடு வேறு, கடை ஸ்பீடு வேறு, அவங்க பர்னாரு அவங்க செய்யக்கூடிய முறை எல்லாமே வேறு. அதான் வீட்டில் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வேகலையோ அப்படியே ஒரு 4 குழுக்குவாங்க வேகாமல். நம்ம அம்மாவோ நம்ம வீட்டில் மனைவியோ நம்ம அக்கா தங்கச்சி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதனால தான் வீட்டில் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க பெரியவங்க, டாக்டர் எல்லாருமே. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பார்த்து செய்யணும். கோசு போட்டாச்சு போட்டு நல்லா மசாலாவோட அது வேகணும். இதெல்லாம் வந்து புழுக்கக்கூடாது. இது வந்து வேகிற வரைக்கும் நல்லா குறைக்கணும். வீட்டு சமையல் வந்து லேட்டாக தான் ஆகும். ருசி கூட மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா சுவை வீட்டி அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, வீட்டில் ஹோட்டலில் சேர்ப்பாங்க. ஏன்னா ஹோட்டலில் வந்து அவங்க இப்போ தான் நம்ம விரும்பி போய் சாப்பிடுன்றதுக்காக ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சேர்த்து சுவையை உருவாக்குவாங்க. அது மாதிரி அது வந்து சில நேரங்களில் சில பேரோட உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு புறம்பாக கூட இருக்கும். நல்ல விஷயம் சேர்த்தால் கூட அது சில பேருக்கு ஒத்துக்காது. அது மாதிரி சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போகணும். இந்த பாருங்கள், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போகணும். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன். இது சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கிற அளவுக்கு கிளறணும். அப்போ தான் மசாலாவும் ஒன்று செட் ஆகிடும். டொமேட்டோ சாஸ் பசங்களாம் அந்த வீட்டில் விரும்பி சாப்பிட்றாங்களா, புளிப்பாக இருக்கும் அது சாப்பிட்டா. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் வந்து நமக்கு தேவையான அளவு போதுங்களா, அது ஒரு 1.5 ஸ்பூன் வந்துடும் சோயா சாஸு. அது மாதிரி அதுக்கு அடுத்து டொமேட்டோ சாஸ் ஊற்றணும். இதை ஊற்றி கலரணும். இந்தியன் ஃபுட்டு மாதிரி இப்போ இது சைனீஸ் ஃபுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் செய்கிறோம் நம்ம. அடுத்தது மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போடணும். உடம்பு நல்லது எதாவது போட்டால். மிளகுத்தூள்லாம் உடம்பு ஆரோக்கியமான ஒரு பொருள். தேவையான அளவு 1.5 டீஸ்பூனா 1 ஸ்பூன் போட்டியா நீ? 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போட்டான். மிளகுத்தூள் காரமாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். சாப்பாடு கொடுக்கணும். வடித்து வச்ச சாப்பாடு பாஸ்மதி அரிசி தானம்மா? பாஸ்மதி அரிசி தான் போடணும். வீட்டு அரிசி போட்டால் நல்லா இருக்காது. ரைஸ் செய்ய போகிறதுக்கு இல்லை பொருட்கள் நம்ம அது செய்கிற பொருள். கோஸு எவ்வளோ? கோஸ் 20 ரூபா. 20 ரூபானா 1/2 கிலோவா 1/4 கிலோவாம்மா? ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ கோஸு. கேரட்டு 2 கேரட்டு. 2 கேரட்டு. அப்புறம் 2 குடமிளகா. 2 குடமிளகா. வெங்காயம் சின்ன வெங்காயம் 2. சின்ன வெங்காயம் 2.
அவ்வளோதான் இதோட பொருள். பொருளோட இது அளவு. அதுக்கப்புறம் முட்டை 1/2 கிலோ அரிசிக்கு முட்டை எத்தனை? முட்டை 5. முட்டை 5 போடணும். 5 முட்டை. உனக்கு தேவையான அளவு எண்ணெய். தேவையான அளவு எண்ணெய். அப்புறம் வந்து இது வறுக்கும்போது சொல்கிறேன். சாப்பாடு வந்து அரை வேக்காட்டில் இதை வேக வச்சு பாசுமதி அரிசி அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டு அரிசி போட்டால் அது நல்லா இருக்காது. இது போட்டு இது மாதிரி கிளறணும். இது வந்து எப்படின்னா அரை வேக்காட்டில் வச்சுக்கணும். அரிசி வேக வச்சு வடித்து வச்சுட்டா அப்படி எடுத்து கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு கலர் இந்த மசாலா நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலாவோடு இது ஒரு குழு கலந்து போட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸ். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தரமாக செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. யாரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை தெரியுங்க. அல்ல மீன் வெள்ளி சேனலு உங்கள் வீடியோ வியாபாரம் எல்லாம் இந்த நலவான வியாபாரம் முடியும் அந்த வீடியோ அனுப்புவீங்க. நம்ம இதை அப்லோட் பண்ணி தரோம். உங்களோட வியாபாரமும் பயனடைஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கும் பயனடையும். அல்ல மீன் வேர்ல்டு சேனல். எதுக்காக கலர்னா அந்த மசாலா வந்து அந்த சாப்பாடோடு போய் அது செட் ஆகணும். அதுக்காக தான் இத்தனை பரட்டு பட்டுறாங்க. என்னடா இது இவ்வளோ பட்டினே இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இது வந்து அப்படி தான் அங்கே போய் தூக்கி போடுவாங்க. கடாய் பெருசாக இருக்கும், கடையில் தூக்கி அடிப்பாங்க. அதனால் ஒன்றும் செட் ஆகுதுக்காண்டி. இல்லை சாப்பாடு ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்கும், அதுக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க.